தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். ரிஷபம். சுகமான அனுபவங்களை சந்திக்க உள்ளீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களது சுயநலமற்ற எண்ணம் அடுத்தவர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெறும். பணவரவிற்கு குறைவு இருக்காது. சொன்ன சொல்லை காப்பாற்ற மிகுந்த அக்கறை தேவை. ருசியான உணவுகளையும் தின்பண்டங்களையும் உண்ண ஆர்வம் ஏற்படும். உடல்நிலையை கருத்தில் கொண்டு உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது. குரு பெயர்ச்சியால் வருடத்தின் பின்பகுதியில் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் ஏற்படும். பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். நேரத்தை பயன்படுத்தி அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது நல்லது. உடன் பிறந்த சகோதரிகளால் செலவுகள் வரும். அவர்களால் ஆதாயமும் உண்டு. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வரும் அதே நேரத்தில் அவ்வப்போது தைரியத்தினையும் இழந்து விடுகிறீர்கள். மனதில் விரக்தியான எண்ணங்கள் தோன்றும். சோம்பேறித்தனம் இருக்கும். கடமையை சரியாக செய்தால் எவ்வித தடையும் இன்றி செயல்பட முடியும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் கலகங்கள் உண்டாகும். தாயார் வழி உறவுகளுடன் அதிக எச்சரிக்கை அவசியம். வாகனங்களால் செலவுகள் ஏற்படும். வாகன பயணத்தின் போது கவனத்துடன் இருக்கவும். சிலர் குடியிருக்கும் வீட்டை மாற்றுவர். வெளிவட்டார தொடர்புகள் அதிகரித்து அதன் மூலம் தொழில் வளம் பெருகும். எல்லா சூழலிலும் காரியத்தின் கண்ணாக இருந்து கெட்டிக்காரர்களாக வரமுறுவீர்கள். மாணவர்கள். கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். ஞாபக மறதி குழப்பத்தை போக்க தீவிர பயிற்சி அவசியம். வேதியியல், நுண்ணுயிரியல், மரபணுவியல் துறை மாணவர்கள் அபார வெற்றி காண்பார்கள். பெண்கள். சூழ்நிலைக்கேற்ற ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை. ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தில் பெருத்த பிரச்சனை ஏதும் இருக்காது. ஆயினும் அவ்வப்போது இரத்த சர்க்கரை கொலஸ்ட்ரால் அளவை பரிசோதிப்பது அவசியம். தொழில் உத்தியோகம். தொழிலில் ஓய்வு என்ற வார்த்தைக்கு ஓய்வளிக்க வேண்டி இருக்கும். அரசு வேலைக்கான முயற்சியில் உள்ளவர்களுக்கான சாதகமான நேரம். பரிகாரம். குலதெய்வ வழிபாடு நன்மை தரும். திங்கட்கிழமைகளில் வரும் பிரதோஷ நாட்களில் சிவாலய தரிசனம் செய்யலாம். வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியநாத சுவாமியை தரிசனம் செய்யவும்.